ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக செய்வதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும், நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும், உங்களுடைய பேராதரவினாலும் இந்த பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது நீங்கள் பாபாவுடைய சொந்தங்களாக இருந்தால் இதை கண்டிப்பாக விரும்புங்கள், இதை மற்றவர்களுக்கு அனுப்புங்கள், இதற்காக நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது என்னால் இன்னும் சிறப்பாக, இன்னும் இதை நேர்த்தியாக உங்களுக்கு தர முடியும் என்கின்ற ஒரு நல்ல செய்தியும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு ஒரு நல்ல பிரார்த்தனை, அநேக பிரார்த்தனைகள் வந்திருக்கிறது. அதிலே நான் சாய்நாதரை எப்படி தரிசிப்பது, எப்படி நான் சாய்நாதருடைய பிள்ளையாக இருப்பது என்றும், நான் எப்படி நல்லவனாக நடந்து கொள்வது என்றும் நிறைய அன்பர்கள் என்னை கேட்டிருக்கிறார்கள். அநேக அன்பர்கள் வேறு வேறு பிரார்த்தனைகளை கேட்டிருந்தாலும் கூட, ஒரு சில அன்பர்கள் மிகவும் ஆத்மார்த்தமாக, மிகவும் புனிதமாக, எனக்கு பிடித்த மாதிரி ஒரு சில அன்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். நான் பாபாவுடைய பிள்ளையாக எப்படி இருப்பது என்று கேட்கிறார்கள். பிரபஞ்சத்தோடு நான் எப்படி தொடர்பு கொள்வது என்று கேட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பெரிய விஷயம். அதாவது ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்வதுதான் கூட்டு பிரார்த்தனை. இப்படி இருப்பவர்களுக்கு அதிகமாக, அதாவது மற்றவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளைகள், பாபாவுடைய பிள்ளைகள். அவர்கள் எப்படி தெரிவார்கள்? அதாவது 6ஆம் லெவல் அவங்களுக்கு கூடியிருக்கும், 6ஆம் லெவல் கூடியிருக்கும், கூடுதலா இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி அவங்களுக்கு கூடுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி உங்களுக்கு இருக்குது, அவங்க இல்லை அப்படின்னு பார்த்தா அவங்க மூஞ்சை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு அருள் இருக்கும், இருள் இருக்கா, அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி. அவங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சொல்லுவாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கதிர்கள் அல்லது அந்த சக்தி, ஆரா சக்தி அப்படி சொல்லுவோம். ஆரா சக்தின்னா என்ன சொல்லுவோம்? அதாவது ஒரு ஒளிவட்டம் நம்மை சுற்றி, நமக்கு இருக்கிற தேகம் ஒன்று இருக்குது. தேகம், அதாவது ஸ்தூல தேகம், நம்ம பார்க்க முடியும். என்னை பார்க்கறது நீங்க, நான் உங்களை பார்க்கறது, இதெல்லாம் ஸ்தூல தேகம். இது உண்மையான தேகம் அல்ல. சாப்பிட்டு வந்த தேகம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவாக நம்ம மாறுவோம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதனுடைய குணாதிசயங்கள் நமக்கு கண்டிப்பா இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பா கொஞ்சம் உறுதியா இருப்பாங்க. அதை விட ஒரு மேல போய் கொஞ்சம் கோபப்படுவாங்க. அதை விட ஒரு மேல போய் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன இருக்கும்? மனிதத்தன்மை விட ஒரு தன்மை அதிகமாக இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஒரு காலத்துல அவங்க விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தேவ சரீரம் கிடைக்கும். அதனால்தான் ஆத்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அதாவது ஒரு சாத்வீகமா இருப்பாங்கன்னு நான் சொல்றோம். ஆகையினால நான் புலால் உண்ணுகிறவர்கள் எல்லாம் தவறானவர்கள் என்றோ, ஆன்மீக சிந்தனை அற்றவர்கள் என்றோ, கடவுளோடு ஐக்கியமானவர்கள் இல்லை என்றோ நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஆனாலும் கூட இப்படி இருந்து பாருங்கள் என்றுதான் நான் சொல்கிறேன். அவர்களுக்கு இந்த 6ஆம் லெவல் கூடுதலாக இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது உயர்வான எண்ணங்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். அதுபோல இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள பார்த்தோம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு சிலரை பார்த்தோம்னா நம்ம பேச தோணும், நட்புறவாக இருக்க தோணும். சில பேரை பார்த்தா பிடிக்கும். ஏன் பிடிக்குன்னு தெரியாது. பஸ்ல உட்காடுறோம், ஒரு வாகனத்துல உட்காடுறோம், பிளைட்ல உட்காடுறோம், கார்ல உட்காடுறோம், நம்மளோட யாரோ பிரயாணம் பண்றாங்க, அவங்களோட பேசவே மாட்டோம். இறங்கி போகும்போது கூட அவங்க பேர் என்னன்னு தெரியாது, கடைசி வரைக்கும் அவங்களை யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க 6ஆம் லெவல் குறைச்சலா இருக்கும். ஒரு சிலர் வந்த உடனே தூரமா இருப்பாங்க, அவங்கள பேச தோணும். அவங்களுக்கு 6ஆம் லெவல் இருக்குதுன்னு அர்த்தம், கண்டிப்பா இருக்குது. ஒரு சில நடிகர்கள் நம்ம பார்ப்போம். சில பேர் போயிட்டு இருக்காங்க, அவங்க சீக்கிரமா பரிணமிக்க முடியவே இல்லை, அவங்க ஃபெமிலியர் ஆகிறதுக்கே முடியல. காரணம் என்னன்னா அவங்களுக்கு 6ஆம் லெவல் குறைச்சலா இருக்கும். எம்ஜிஆர் எல்லாருக்கும் பிடிக்குது, அவர் நல்லவர்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறோம். காரணம் என்னன்னா அவருக்கு 6ஆம் லெவல் அதிகமா இருந்தது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக,
அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு. எப்படி ஒரு அதாவது பாடினவர் ஒருத்தர் இருக்கிறார், எழுதினவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பாட்டு நடிச்சாரு. ஆனாலும் கூட இந்த மாதிரி பாட்டு தான் இருக்குன்னு அவர் தேர்ந்தெடுத்தார். இந்த மாதிரி பாட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்ததுனால்தான் அவர் ஜெயிச்சார். அந்த மாதிரி 6ஆம் லெவல் கூடுதலா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப இசிஜி பார்க்கிறோம். நம்முடைய உடம்புல மின்காந்த அலைகள் இருக்கிறது. அந்த மின்காந்த அலை தான் அந்த மோட்டரை இயக்குது. இதயம் என்கின்ற அந்த மோட்டாரை, அந்த இயந்திரத்தை இயக்கிறது மின்காந்த அலைகள் தான். டாக்டர்லாம் இசிஜி செக் பண்றாங்க. அதுக்கு பேர் என்ன, எலக்ட்ரோ இதுன்னு சொல்றாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இதுன்னு சொல்றாங்க. அந்த மேக்னெட்டிக் இது பவர் வந்து இருக்குதா இல்லையா, இதயம் இயங்குவதற்கு தகுதியான முறையில் இருக்குதா இல்லையா, செயல்படுதா இல்லையான்னு பாக்குறாங்க. எடுத்த உடனே அதுதான் செக் பண்றாங்க. அது மாதிரி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கதிர்கள் நம்மை சுற்றி இருக்குது. அதுதான் 6ஆம் லெவல் சொல்றோம். சில பேருக்கு ஒழுங்காக இருக்கும், சில பேருக்கு ஒழுங்கீனமா இருக்கும். அதுதான் கடவுளுடைய சிலைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா 6ஆம் லெவல் அதிகமா போட்டிருக்காங்க. அவங்களை சுத்தி 6ஆம் லெவல் அதிகமா போட்டு ஒரு பிரபை மாதிரி ஒரு போட்டு, அந்த பிரபை எங்கெல்லாம் சிலைகள் இருக்குதோ, எங்கெல்லாம் கடவுளுடைய சன்னிதானங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து 6ஆம் லெவல் இருக்கும். இதை வந்து நமக்கு இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாபாவுக்கு வந்து அதிகமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சச்சரித்திரத்துல படிக்கும்போது பாபாவுடைய 6ஆம் லெவல் கூடுதலா இருந்தது. அவர் எங்கிருந்து பார்த்தாலும் ஒளிவட்டமாக தென்பட்டார். அவருக்கு அவர் கடவுளாகவே நாம் காண்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை கடவுளாக கருதினதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு 6ஆம் லெவல் கூடுதலாக இருந்தது. அவர் சொன்னது, அவர் செய்தது, அவர் நினைத்தது அனைத்துமே நடந்தது. அவரை அனைவருக்குமே பிடித்தது. காரணம் அவருக்கு 6ஆம் லெவல் கூடுதலாக இருந்தது, அந்த ஒளிவட்டம் கூடுதலாக இருந்தது அப்படின்னு நம்ம கதைகள் கேள்விப்படுறோம். அவரோடு வாழ்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல இன்றைக்கு நம்முடைய பாபாவுடைய பிள்ளைகள் நாம் அனைவருமே 6ஆம் லெவல் கூடுதலாக இருப்பதற்கு, கூடுதலாக கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளை அனைவருக்குமே பிடிக்கணும், நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம முதல்ல மூச்சை கவனிக்கணும். அதாவது பிராணாயாமம் பண்றது நம்முடைய பெரியவர்களுடைய ஒரு கோட்பாடு. டெய்லி எழுந்தோடனே பிராணாயாமம் பண்ணணும். அது நம்ம யாரும் பண்றதில்லை. சில பேர் பண்ணாலும் கூட ஒரு ஒப்புக்கு பண்ணிட்டு அதை விட்டுறோம். அதை வந்து நம்ம கவனிக்கணும். முதல்ல என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், பிராணாயாமம் பண்ணிட்டு காலையில எழுந்து குளிச்சுட்டு சூரிய உதயத்திற்கு முன்பாக, அதாவது சூரியனுடைய தீட்சிண்யம் தெரியக்கூடாது. சூரிய உதய நாளிகைன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம், காலண்டரை போட்டிருப்பாங்க. அதை யாரும் கவனிக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு துல்லியமாக நம்மளால கடைபிடிக்க முடியாது. இருந்தாலும் கூட நம்முடைய 6ஆம் லெவல் கூடுதலா இருக்கணும் அப்படின்னா நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும். நமக்கு வாக்கு சுத்தி வேணும், நம்முடைய வாக்கு பலிக்கணும், நம்முடைய எண்ணம் நிறைவேறணும், நம்முடைய வாழ்க்கை முன்னேறணும், நம்முடைய உடல் தேகம் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய ஆன்ம தேகம் சுத்தமாக இருக்கணும், நம்முடன் பழகுகிறவர்கள், நம்முடைய குடும்பம் அனைவருமே ஒற்றுமையாக ஒழுங்காக நம்முடைய வாழ்க்கை பயணம் நலமாக இருக்க வேண்டும், நாம் எண்ணியதெல்லாம் ஈடேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க. கண்டிப்பா கேளுங்க, இது சத்தியமா நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அதாவது காலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய உதயத்திற்கு முன்பாக சூரியனை போய் மொட்டை மாடியில போய் நின்று பாருங்க. நீங்க பாக்குறீங்க, நீங்க கும்பிடுறீங்க, நீங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்றீங்க, நீங்க வந்து காயத்ரி சொல்றீங்க, அது யாராவது பாத்திர போறாங்க. நம்ம சின்ன வயசா இருக்கிறோமே, நம்ம வந்து நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோமே, நம்ம யாராவது இதை வந்து பார்க்கும் பொழுது நம்மளை வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா இது நம்முடைய நலம், நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய தேக நலம், நம்முடைய அதான் சூட்சும தேகம். நமக்கு தேகம் இருக்கிறது இந்த தேகம் மட்டுமல்ல, சூட்சும தேகம். அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன எண்ணமோ, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய சூட்சும தேகம். நம்முடைய எண்ணங்கள் தான், நம்முடைய மின்காந்த அலைகள் தான் நம்முடைய எண்ணங்களாக மாறுகிறது, பரிணமிக்கிறது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக ஆக கிடவாய் என்று சொல்லியபடி நம்முடைய எண்ணங்களை உருவாக்குவது நம்முடைய சூட்சும தேகம். நம்முடைய சூட்சும தேகத்தை உருவாக்குவது நம்முடைய 6ஆம் லெவல். நம்முடைய 6ஆம் லெவல் எப்படி உருவாகும்னா, நம்முடைய எண்ணங்களை நாம் சரிப்படுத்திக் கொள்வது. நாம் என்ன சாப்பிடுகிறோமோ அதுவாக நாம் ஆகிறோம், அதுவாக நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது. நம்முடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அதுவாக நம்முடைய செயல் மாறுகிறது. நம்முடைய செயல் எதுவாக இருக்கிறதோ அதுதான் விளைவை ஏற்படுத்துகிறது. அதுதான் நன்மையும் தீமையும் இருக்கிறது. ஆகவே
நம்முடைய 6ஆம் லெவலை எப்படி கூட்டுவது அப்படின்னும் பொழுது காலையில நம்ம எழுந்து போயிட்டு சூரியனுடைய உதய நாழிகைக்கு உள்ளாக அவருடைய தீட்சண்யம் எப்பொழுது ஏற்படுகிறதோ, எப்பொழுது ஏற்பட போகிறதோ அதற்கு முன்பாக சூரியனை நாம் பார்த்தோமானால் மந்திரம் தெரிகிறதோ இல்லையோ அதை பற்றி கூட நமக்கு கவலை இல்லை. காயத்ரி மந்திரம் தெரியுதோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை. சில பேருக்கு அது தெரிவதில்லை. இருந்தாலும் கூட இப்பொழுது சொல்கிறேன், ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வர்ண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரசோதயாத். இது எல்லா இடத்துலயும் கிடைக்கும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கீங்க, இதை மனப்பாடம் பண்ணிக்கீங்க. இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் கூட இந்த மந்திரத்தை சொல்லி, அல்லது உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ, எந்த தெய்வம் தெரியுமோ, எந்த தமிழோ ஆங்கிலமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த மந்திரத்தை சொல்லியோ சொல்லிக்கொண்டோ அல்லது உங்களுடைய நலனை உங்களுக்கு தேவைகளை சொல்லிக்கொண்டோ, சூரியனே நான் உன்னை பார்க்கிறேன், நீ எனக்கு அனைத்தையும் தா, உன்னுடைய பிள்ளை நான். பகவான் சாய்நாதரே சூரியனுடைய ஒரு பிம்பம் தான். நீ எனக்கு என்ன தேவையோ அதை அறிந்திருக்கிறாய், என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நீ பூர்த்தி செய் என்று சூரியனிடத்திலே நாம் கேட்க வேண்டும். கேட்பது மட்டுமல்ல, எதையும் நினைக்க வேண்டாம். ஒரு நிமிடம் சூரியனை பார்த்தால் அந்த நேரத்தில் சூரிய உதயமாகி அந்த தீட்சண்யம் வருவதற்கு முன்பாக அந்த நாழிகைக்கு நாம் அவரை பார்த்து ஒரு நிமிடம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சூரியன்ல ஒரு ஒளிவட்டம் தெரியும், ஒரு 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 சைக்கிள் தெரியும், ஒரு ரவுண்டு தெரியும். அப்ப நம்ம அவரை பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் அவர் பார்க்கவே முடியாது. அவர் பார்த்தா நம்முடைய கண்ணெல்லாம் போயிடும். அதுக்கு முன்பாக அவரை பார்த்தோம்னா ஒரு ஒளிவட்டம் தெரியும். அப்படியே தக தக தகன்னு கண்ணு, அது கோல்டு மாதிரி இருக்கும், கோல்டு பிளேட் மாதிரி இருக்கும். அந்த பிளேட்டை சுத்தி ஒரு ஒளிவட்டம் தெரியும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்கும் பொழுது டப்புன்னு கண்ண முடிக்கணும், டப்புன்னு கண்ணை முடிக்கணும். முடிக்கிற பிறகு பார்த்தீங்கன்னா இயற்கையினுடைய ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த சூரியன் நமக்குள்ள வந்துருவார். நம்ம கண்ணு மூடினோடனே நம்ம கண்ணுக்குள்ளார ஒரு சூரியன் வந்துருவாரு. அந்த முகமே நமக்கு சூரியனா மாறிடும், ஒளி பிழம்பா நம்முடைய முகம் மாறிடும். அது மட்டுமல்ல, ஒரு நிமிடத்திற்கு பிறகு நம்முடைய உடம்பே ஒளி பிழம்பா மாறிடும். நம்ம உடம்பே ஒளி பிழம்பா மாறிடும். அந்த உடம்பு ஒளி பிழம்பா மாறின பிறகு நாம் வேற, சூரியன் வேற அல்ல. நான் வேறு, சூரியன் வேறு அல்ல. நான் உணர்ந்திருக்கிறேன். உணர்ந்தபடினாலே உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா நான் நிறைய நேரம் சொல்லணும்னு நினைச்சிருப்பேன். இந்த பதிவுல எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சொல்றேன். இன்னும் நிறைய அதை பத்தி சொல்லணும். நிறைய என்னுடைய அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்களை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். இதுல ஒழுக்கம் இருக்கவே, ஒழுக்கம் இல்லாதவன் அப்படின்லாம் கிடையாது. தகுதி, வயது, மொழி, ஜாதி, நாடு இதெல்லாம் கிடையவே கிடையாது. சூரியன் எல்லாருக்கும் ஒரே சூரியன் தான். எல்லா ஜாதிக்காரனுக்கும் எல்லா மதக்காரர்களுக்கும் ஒன்றுதான். எல்லாருமே நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இயற்கையோடு ஏந்து வாழக்கூடிய அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை பண்ணலாம். கண்டிப்பாக அவங்க தேகம் சுத்தமடையும், அவங்களுடைய மனம் சுத்தமடையும், அவங்களுடைய ஆறாளவு கூடுதலாகும். கண்டிப்பா இதை பத்தி நிறைய பேசணும், நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறேன். அநேக விஷயங்கள் இப்படி இருக்குது. இயற்கையோடு நாம் ஒன்றக்கூடிய விஷயங்கள் நீங்க செய்துதான் பாருங்களேன். இது கண்டிப்பா ஒரு நிமிஷம் செஞ்சு பாருங்க. அப்புறம் நீங்களே இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் நீங்க உங்களுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும். ஆகையினால இந்த 6ஆம் லெவல் கூடுதலா கிடைக்கும். 6ஆம் லெவல்ங்கிறது சக்தி லெவல், அதாவது எனர்ஜி, அதாவது இறை சக்தி, உயிர் சக்தி, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் இந்த 6ஆம் லெவலுக்கு. அதனாலதான் கடவுளுக்கு நிறைய 6ஆம் லெவல் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடவுளுடைய பிம்பங்களை வச்சு இந்த 6ஆம் லெவல் நம்ம போட்டோம். அதுதான் பிரபைங்கிறது. அதனால நீங்க எல்லாருமே இதை முயற்சி செய்து பாருங்கள். இந்த முயற்சி திறமையாக்கும். பாபாவுடைய பிள்ளைகளுக்கு இது கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்திலே நான் இதை போட்டிருக்கிறேன், இந்த பதிவை போட்டிருக்கிறேன். இந்த பதிவை எல்லாருக்கும் அனுப்புங்க. பாபாவுடைய புகழை பாடி நாமும் புகழோடு இருப்போம். பாபாவுக்கு எப்படி 6ஆம் லெவல் கூடுதலா இருந்ததோ அதுல கொஞ்சமாவது நமக்கு கிடைக்கணும். பாபாவுடைய எண்ணங்கள் நமக்கும் கொஞ்சமாவது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இதை போட்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்குமே நல்லவைகளே கிட்டும். உங்களுக்கு பாபா தரிசனம் கண்டிப்பா கிடைக்கும். பாபா தரிசனம், பாவை விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், மண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.